இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அறிவிக்கப்படாத ஒரு மின்வெட்டாக இருக்கு. குடும்பங்கள்லாம் குழந்தைங்களை கூட்டு வந்து சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் புயல் மழை நேரத்துல ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்க. ஆனா இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகுதான் முதல் முறையா கரண்ட் இல்லைன்னு ஸ்கூல்ஸ்க்கு லீவ் விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு தமிழ்நாடு லிட்டரலா ஒரு இருட்டுல மூழ்கி கிடக்குது. மின்வெட்டால இன்னைக்கு பல நிறுவனங்கள் முடங்கி போயிருக்கு. குறிப்பா MSME சொல்லப்படுற குறு சிறு நிறுவனங்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கிறாங்க. மின்வெட்டால மோட்டார் பம்ப் செட் மூலமும் விவசாயம் பண்ண முடியலன்னு விவசாயிகள் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. மின்வெட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக இருந்தாலும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளும் மின்சார சாதனங்கள் மற்றும் மின் மாற்றிகளில் ஏற்படும் பழுதாலும் வேண்டுமென்றே சிலரின் நடவடிக்கைகளாலும் இந்த மின்வெட்டிற்கு காரணமாக உள்ளது. மின் விநியோக மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக எதிர்பாராமல் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடங்களை விரைந்து சரி செய்வதில் 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 125 சிறப்பு மின் தடை நீக்க ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. கூடுதலாக தற்போது 77 புதிய மின் தடை நீக்க மையங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. விரைவில் இந்த மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும்.